ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சோகத்தில் இருக்காங்க. இந்த அஞ்சலி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரூமை விட்டு வெளியே வரதுக்காக சிந்தாமணியோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. உங்கள் அப்பா வேறு சாவியை தரமாட்டாண்டி, நான் எப்படி அந்த கதவை ஓப்பன் பண்ணுறது அப்படின்றாங்க. என்னால் உள்ளே இருக்க முடியலமா, என்னை ரூமை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்துரு, கதவை உடச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிந்தாமணி கதவை உடச்சி நாளைக்கு இந்த அஞ்சலியை வெளியே கூப்பிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றதாங்க நாளைக்கான எபிசோடில் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவை நம்மளுடைய கௌதம் சார் வீட்டிலேருந்து சோகமாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவுட்டிங் கூப்பிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பைரி அட்டை என்ன கௌதம் மூணு இஷ்டத்துக்கு நினச்சி நடந்துக்கிட்டு இருக்கியா, கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த இலக்கியாவை கூப்பிட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன்னா கம்பெனியோட வேலையெல்லாம் யார் பார்க்குறது, கம்பெனி எப்படி வளர்ச்சி ஆடுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட கௌதம் சார் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், எனக்கு எல்லாம் தெரியும், என் கம்பெனி எப்படி முன்னேற்றி கொண்டு போகணுன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி நான் ஒரு நாள் போலனாலையும் அங்கே எல்லா வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைரி நீ ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னாவது கம்பெனிக்கு போயிருந்தப்பேன், என்னுடைய சேர்மன் போஸ்ட்டும் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக போயிருங்க அப்படின்றாங்க. சார் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் அந்த பைரவி இடத்துல கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடி கொடுத்துட்டு, என்ன மேடம் ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணுமா, நீங்கள் என்னுடைய கைப்பிடியில் இருக்கீங்க, நான் விட்டனானா அவ்வளோதான், நீங்கள் ஸ்டேஷனில் கழிச்சிடணும் அப்படின்றாங்க. எதுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு இந்த பைரவி கொலை பண்ண வீடியோ காட்டுறாங்க. காட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்றாங்க. இனிமேல் என்னை கௌதம் கூட எங்கேயும் வெளியே போகமானான்னு நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத அப்படின்ற சொல்கிறாங்க. அதுக்காக இந்த பைரவி இலக்கியா கூப்பிட்டு போயிட்டு, கௌதம் நீ இலக்கியாவை கூப்பிட்டு பத்திரமா அவுட்டிங் போயிட்டு பத்திரமா வா அப்படின்ற மாதிரி இந்த பைரவி சொல்கிறாங்க. என்ன பைரவி இப்போ தான் ரொம்பவுமே ஆஷா பிகேவ் பண்ண, இப்போ என்ன இலக்கியாவை கூப்பிட்டு இப்படி சொல்கிறியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகியம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜானியம் என்னாச்சு இலக்கியா, இவ உன் மேலே ரொம்பவுமே கோவப்பட்டா, நீ ரூமுக்குள்ளே 5 நிமிஷம் போயிட்டு வந்துலே அண்ணீனாக இருந்து அம்பியா மாதிரி சொம்பா மாறிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே எல்லாம் அப்படி தான், அவங்க அடிக்கடிக்கு மறந்துடுறாங்க, அதை நான் ஞாபகப்படுத்திட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி எத்தனை நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு ஜாலியாக அவுட்டிங் போயிட்டு நம்ம கௌதம் இலக்கியம் வீட்டுக்கு வர போகிறாங்க. வரப்போகிற எபிசோடெல்லாம் இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய கௌதமும் இலக்கியாவுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குட்டி கௌதமும் குட்டி இலக்கியாவை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.